நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீதான நடவடிக்கையை நமது குடியரசுத் தலைவர் அல்லது தமிழக ஆளுநர் தலையிட்டு அவருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கிற தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த 3 சங்கங்களின் சார்பில் கோரிக்கை விடுக்கிறோம். அவர் மீதான குற்றச்சாட்டு எதுவும் சட்ட முறைப்படி விசாரிக்கப்படவில்லை. குற்றம் செய்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் விசாரிக்கப்பட்ட பின்னரே அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு அல்லது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். அவ்வாறு விசாரிக்கப்படாமலேயே ஒருவருக்கு எதிரான தீர்ப்பு வழங்குவது இந்திய சட்ட வரலாற்றில் மட்டுமல்ல, உலக அளவில் சட்ட வரலாற்றிலேயே, நீதித்துறை வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரும் அக்யூஸ்ட் என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர், விசாரணைக்கு பிறகுதான் அவர் குற்றவாளியா இல்லையா என்று தீர்ப்பளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவர் whether he committed crime or not, அது கிரிமினல் என்பது விசாரணைக்கு பின்னர் தான். ஆனால் நீதியரசர் கர்ணன் அவர்களின் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் செய்ததாக சொல்லி அவரை அழைத்து விசாரிக்காமலேயே அவருக்கு 6 மாத கால தண்டனை, சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதியரசர்களே சட்டத்தை மதிக்கவில்லை, சட்டத்தை மீறி, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை ஒரு டிஸ்கிரிமினேஷனாக, பேஸ்ட் ஆன் காஸ்ட், ஒரு சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்கிற வகையில்தான் இந்த 3 வழக்கறிஞர் சங்கமும் பார்க்கிறது. இந்தியன் லாயர்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லாயர்ஸ் அசோசியேஷன் மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேச SC/ST லாயர்ஸ் அசோசியேஷன் அண்ட் BAMSAP, இந்த அமைப்புகள் இதனை சாதி அடிப்படையிலான ஒரு பாகுபாடாக பார்க்கிறது. ஆகவே இந்த டிஸ்கிரிமினேஷன் களையப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு அல்லது தமிழக ஆளுநருக்கு இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கிறோம். அந்த 7 பேர் கொண்ட விசாரணையை யார் நியமித்தது, அதற்கு என்ன, அதை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. 5 பேர் கொண்ட அமர்வை உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமை நீதிபதி நியமிக்க முடியும். 7 பேர் கொண்ட ஒரு அமர்வை உருவாக்க வேண்டுமானால் அந்த 5 பேரே கூடி மேலும் 2 பேர் தேவை என்கிற முடிவை எடுக்கலாம். அதுதான் சட்டப்படி அதிகாரம். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னியல்பாக அல்லது தன்னிச்சையாக 7 பேர் கொண்ட ஒரு அமர்வை நியமித்தது கூட சட்டத்திற்கு புறம்பானது என்ற கருத்து நிலவுகிறது. ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் அவனுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு குடியரசுத் தலைவரிடத்தில் கருணை மனு போடுவது தான். இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய திரு கர்ணன் அவர்களுக்கு உள்ள ஒரே வாய்ப்பு குடியரசுத் தலைவர் கருணை அடிப்படையில் இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற நிலை. இந்த நிலைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தள்ளப்பட்டிருப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சாதியவாத மனோநிலை போக்குதான் காரணம். இல்லை என்றால் அவருக்குரிய நேரத்தை கொடுத்திருப்பார்கள், வாய்ப்பை கொடுத்திருப்பார்கள், விசாரணை நடத்தியிருப்பார்கள், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். அவர் சக நீதிபதிகள் மீது குற்றம் சுமத்தினார் என்பதற்காக ஒரு பயங்கரவாதியை நடத்துவதைப் போல மரண தண்டனைக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு தேச விரோதியை அல்லது மக்கள் விரோதியை நடத்துவதைப் போல ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு தள்ளி இருக்கிறது, நடத்துகிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடானதாகும்.
இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியாவுடைய நீதிமன்றத்தோட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றீங்களா இதன் மூலமா? இதுல இருந்து அவங்க வந்து கரப்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஒருத்தர் வந்து விசில் ப்ளோயரா இருந்து ஆன்டி கரப்ஷன், அதுதான் அவருடைய வாய்ஸ். இஸ் வாய்ஸ் ஒன்லி அகேன்ஸ்ட் கரப்ஷன், இஸ் ஒன்லி விசில் ப்ளோயர், அவ்வளோதான். அவர் இஸ் நாட் எ கிரிமினல். அவர் எந்த இடத்துலையும் அவர் வந்து ஊழல் பண்ணார் அப்படிங்கிற சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அல்லது அவர் வேற ஏதாவது வந்து குற்றமிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீதிமன்ற அவமதிப்புங்கிறது வந்து ஒரு தீர்ப்புக்கு எதிராக பேசியிருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, அல்லது நீதிமன்றத்தினுடைய விதிகளை மீறி அவர் செயல்பட்டிருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு. அவர் ஒன் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஹி ஹாஸ் ஆல் ரைட்ஸ் டு விசில் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். அவருக்கு ஒரு தனி மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை ஒரு நீதிபதிக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் வந்து ஹையர் ஜுடிஷியரியில் இவ்வளவு மோசமான கரப்ஷன் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதுங்கிறது வந்து தேச நலன் கருதி தான். அது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன், ஒரு தேசத்தினுடைய நலன் கருதி தான். அப்போ அவரை வந்து நீ எப்படி குற்றஞ்சாட்டலான்னு சொல்லி அவரையே வந்து ஒரு தலைமறைவு வாழ்க்கைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே உச்சநீதிமன்றமே ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிறதா என்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருடைய மனநலம் சரியாக இருக்கிறதா என்று விசாரிக்க ஆணையிட்டதே கூட மனித உரிமை மீறல். அது மிகப்பெரிய ஒரு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அது மனித உரிமை மீறல், அது ஒரு டிஸ்கிரிமினேஷன். எந்த ஒரு தனிநபரையும் அப்படி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து எங்களுக்கு அறிக்கை கொடுங்கள் என்று ஆணையிடுவதற்கு யாருக்கும் சட்டப்படி அதிகாரம் இல்லை. ஆனால் அவரை அந்த அளவுக்கு அவமதித்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகார் என்பது தவறாக இருந்தால் அந்த புகார் கொடுத்தது தவறு என்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த புகாரே வந்து விசாரிக்கப்படவில்லை. அவருடைய அணுகுமுறைகள் தவறாக இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன புகார் எந்த வகையில் தவறு என்று உச்சநீதிமன்றம் தீர்மானித்தது. இதுவரையில் நீதிபதிகள் மீது யாரும் புகார் கொடுக்கவில்லையா என்கிற கேள்விகளும் எழுகின்றன. எனவே இது ஒரு சாதிய அடிப்படையிலான பாகுபாடு என்று இந்த 3 வழக்கறிஞர்கள் சங்கம் கருதுவதால் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். குடியரசுத் தலைவர் அவர்கள் அல்லது தமிழக ஆளுநர் அவர்கள் இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே இதனை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அவரை கைது செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம்.